ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு தை மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே ராசிநாதனும் பாக்கியாதிபதியும் சுக்கிரனும் புதனும் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் 4 கிரகங்கள் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கு. அங்கே சுக்கிரனுக்கு திக்பலமாகி ராசிநாதனுக்கு திக்பலமாகி அங்கே செவ்வாயும் உச்சமடைந்து செவ்வாயும் சுக்கிரனும் சேர்கிற போது பிருகுமங்கள யோகம். அந்த இடத்திலே புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கிறது. லக்ஷ்மி நாராயண யோகம் ஏற்பட்டிருக்கிறது. 4ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது, சுபத்துவமாக வலுத்திருக்கிறது. 5ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறார். ராகு குருவின் பார்வையில இருக்கிறார். 6ஆம் இடத்துல சனி பகவான் நல்லபடியாக அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல சனி தனித்து அமரலாம். கடன், நோய், எதிர்ப்புகள், ருணம், ரோகம், சத்துரு எல்லாமே உங்கள் கட்டுக்குள் இருக்கும். 9ஆம் இடத்துல குரு அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 9இல் குரு. அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி, ஓடி போனவனுக்கு 9இல் குரு என்று சொல்வார்கள். 9ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவன் கொடுத்து வைத்தவன். கோச்சார அமைப்புகள்ல 9ஆம் இடத்தில் குரு இருப்பது என்பது நீங்கள் பாக்கியசாலிகள், அதிர்ஷ்டசாலிகள் என்பதை நிரூபிக்கிறது. 11ஆம் இடத்துல சிம்மத்துல கேது அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய 20ஆம் தேதி அளவில் புதனும் 23ஆம் தேதி அளவில் சுக்கிர பகவானும் கும்பத்திலே ராகுவோடு சென்று அமர்ந்து விடுவார்கள். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு மாதத்தினுடைய பிற்பகுதியில குருவினுடைய பார்வை, புதன் சுக்கிரனுடைய இணைவு, 3 மாபெரும் சுபர்களுடைய இணைவால 5ஆம் இடம் அதீத சுபத்துவத்தை பெறுகிறது. ராகு சுபத்துவம் அடைகிறார். இந்த அடிப்படையில துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு தை மாதம் என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிற போது, எதப்படி இருந்தாலும் நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, கிரக பிரவேசம் செய்வது, வண்டி வாகனம் வாங்குவது இயல்பாக நடக்கும். நிலம், வீடு வாசல், வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. ஒரு பிடி நிலமாவது வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்ய முடியும், நிலையான சொத்துக்களை வாங்க முடியும், வண்டி வாகனம் வாங்க முடியும். நிலம், வீடு, வண்டி வாகன யோகம் தாராளமாக ஏற்பட்டிருக்கிறது. 5ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில தான் இருக்கிறார். 5ஆம் இடம் கெட்டு போகவில்லை. புத்தி கூர்மை அதிகரிக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களால் குழந்தைகளுக்கு நன்மை. குழந்தைகள் அமைப்பில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. குழந்தைகள் கல்வியில முன்னேற்றமாக போவார்கள். வெளிநாடு சென்று அவர்கள் படிப்பதற்கான வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தைகளுக்கு இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகும். குழந்தைகள் ஆரோக்கியமாக, ஆனந்தமாக, உற்சாகமாக வாழ்வதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட முடியும். ஆண் வாரிசுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அதற்கான அடிப்படைகள் எல்லாமே நிகழ்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 5ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய அதிர்ஷ்ட பாவகம், நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வந்தாலும் லக்னத்திற்கு ராசிக்கு கொடுப்பனவு இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும். பாக்கியத்திலே இருக்கிற குரு நேரடியாக ராசியை பார்க்கிறார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிறது. நீங்கள் அதை பயன்படுத்தி அனுபவிக்கிறீர்கள். புத்தி கூர்மை, அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பெயர் புகழ், அந்தஸ்து, கௌரவ மரியாதை எல்லாமே உயர்வடைவது. ராசியை குரு பார்க்கிற போது ராசிநாதன் பிருகுமங்கள யோகத்தில் இருக்கிற போது குலதெய்வ ஆசீர்வாதம், இறை அருள், இஷ்ட தெய்வத்தினுடைய கடாட்சம் எல்லாமே இயல்பாக கைகூடி வரக்கூடிய அற்புதமான காலம். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், பருத்தி புடவையாய் காய்க்கும். வெறும் வார்த்தைகள் இல்லை, உண்மையிலேயே சொல்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருந்த துளாராசிக்கார ஜோதிட சொந்தங்களுக்கு உண்மையிலேயே வழி பிறந்திருக்கிறது. 6ஆம் இடத்துல சனி பகவான் தனித்து அமரலாம். 6ஆம் இடத்துல சனியோ, ராகுவோ, செவ்வாயோ, கேதுவோ தனித்து ஒருவராக இயற்கை பாவர் அமரலாம். 6ஆம் இடத்துல நிற்கிற சனி கடன், நோய், எதிர்ப்புகளை அப்படியே விரட்டி அடிக்க போகிறார். எதிரிகளின் கொட்டம் அடங்கும் அல்லது எதிரிகள் ஒதுங்குவார்கள். எதிரிகள் உங்களுடைய பராக்கிரமத்தை பார்த்து அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்க போகிறார்கள். எதிரிகள் வாளை சுருட்டி கொண்டு ஓரமாக ஒதுங்கி நிற்க போகிறார்கள். உங்களுடைய காட்டிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. பழைய கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும். தேவைப்பட்டால் சுப கடன்கள் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். மனமும் உடலும் ஒரு விதமான அதாவது தெம்பு, ஒரு விதமான உற்சாகத்தில் இருக்கும். உடல் ஆரோக்கியம்,
மன நிம்மதி, குடும்பத்தில் சந்தோஷம், வருமானம் அதிகரிப்பது, புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தருவது, நிலையான சொத்துக்களை வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது, வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, பழைய கடன்களை கட்டி தீர்த்து விடுவது என்று சொல்லி எல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருக்கிறது. மாணவ கண்மணிகள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். குடும்ப பெண்களுக்கு மனதில் நிம்மதி இருக்கும். வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் மனதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அற்புதமான காலம் வயதான பெரியவர்களுக்கு. 4-5 கிரகங்கள் வலுத்து ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறது. 10ஆம் இடம் என்று சொல்கிற போது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். 10ஆம் இடத்தை 4-5 கிரகங்கள் வலுத்து சுபத்துவமாக பார்க்கிறது. உத்தியோகம், தொழில், வேலை, அதாவது வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகிறது. குறிப்பாக உத்தியோகம், தொழில் முன்னேற்றமாக போவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. புதிய தொழில் முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். தொழிலை விரிவுபடுத்தலாம். தொழில் பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாம். உத்தியோக மாற்றம், இருப்பிட மாற்றம், இடமாற்றம், வளர்ச்சிகளும் மாற்றங்களும் நிறைந்த அற்புதமான மாதமாக இருக்கிறது. தை மாசத்திலிருந்தே துளாராசிக்காரர்களுடைய வளர்ச்சிகள் எல்லாமே ஆரம்பித்து விடுகிறது. 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் சென்று மறைகிறார். அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். எது எப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு தை மாசத்துல துளாராசிக்காரர்களுக்கு என்னால எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. மனதிலே இருக்கக்கூடிய நேர்மையான ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை எல்லாமே உயர்வடையும். இதுவரைக்கும் உங்கள் பெயருக்கு ஏதாவது களங்கம் ஏற்பட்டிருந்தால் ராசியை குரு பார்க்கிற போது அதை எல்லாம் சரிப்படுத்தி தருவார். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை எல்லாமே உயர்வடைவதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. அரசு வேலை தேடி வரும். அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்றங்கள் நடக்க காத்திருக்கிறது. நல்ல மாற்றமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும். எப்படி பார்த்தாலும் 2026ஆம் ஆண்டு துளாராசிக்காரர்களுக்கு நன்மை மட்டுமே நடக்க இருக்கிறது. வீட்டிலே இருக்கக்கூடிய வயதான பெரியவர்கள், குறிப்பாக அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி எந்த தீங்குமே சொல்ல முடியவில்லை. அவரவர் வயது, வாழ்க்கைக்கு ஏற்ப எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. தை மாதம் 1ஆம் தேதி என்று பார்க்கிற போது தைப்பொங்கல், 2ஆம் தேதி மாட்டுப்பொங்கல், 3ஆம் தேதி உழவர் திருநாள், 4ஆம் தேதி தை அமாவாசை, புரட்டாசி மாசத்துல மகாலய அமாவாசை, ஆடி மாசத்துல ஆடி அமாவாசை, தை மாதத்திலே வருகிற இந்த அமாவாசை தை அமாவாசை. பித்ருக்களை, முன்னோர்களை வழிபடுவதற்கு அற்புதமான இந்த திதிகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அமாவாசை திதிகள்ல முன்னோர்களுக்கு உங்களுடைய கடமைகளை செய்து அவர்களுக்கு நீங்கள் ஆகுதி, அதாவது முன்னோர்களுக்கான ஆன்மீக கடமைகளை நீங்கள் செய்து அவர்களை வழிபடுகிற போது, வணங்குகிற போது பித்ரு தோஷத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகளிலிருந்து நீங்கள் அப்படியே வெளியிலே வந்து வாழ்க்கையில நீங்கள் சாதிக்க முடியும், வெற்றி வாகை சூட முடியும். இந்த அமாவாசை திதியை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முன்னோர்களை வழிபட வேண்டும். 11ஆம் தேதி ரத சப்தமி, சூரிய பகவானை நீங்கள் நல்லபடியாக வணங்குவதற்கு அற்புதமான நாள். ரத சப்தமி என்று சொல்கிற போது சூரியனை விசேஷமாக நீங்கள் வழிபட வேண்டும். ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல சூரியன் நல்ல வலுவாக இருந்து விட்டாலே பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் எல்லாமே இயல்பாக தேடி வரும். எவ்வளவு வலிமையோடு நீங்கள் இங்கே வாழப் போகிறீர்கள் என்பதை உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மகாரகன் சூரியன் சொல்லுவார். ரத சப்தமி அன்று சூரியனை வணங்குவதற்கு அற்புதமான நாள். அன்று சூரியனை விசேஷமாக நீங்கள் வழிபட வேண்டும். 13ஆம் தேதி என்று பார்க்கிற போது கார்த்திகை, முருகப்பெருமானுக்கு அற்புதமான நாள். 18ஆம் தேதி தைப்பூசம். தைப்பூச நன்னாளிலே அத்தனை யோகிகளும் அத்தனை பக்தர்களும் பெரும்பாலானவர்கள் மகா சமாதி அடைவதற்கு, முக்தி அடைவதற்கு, அல்டிமேட் லிபரேஷன் என்று சொல்வார்கள், அனைத்திலிருந்தும் தங்களை விடுவித்துக் கொண்டு இறைவனோடு சேர்ந்து இரண்டரை கலப்பதற்கு, முக்தி அடைவதற்கு, மகா சமாதி அடைவதற்கு அந்த நாளை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். உத்தராயண புண்ணிய காலத்துல தை மாசத்துல வருகிற இந்த பூசம், அதாவது தைப்பூச நன்னாள் முருகப்பெருமானுக்கு அற்புதமான நாள். முருகனை வணங்கி அனைத்து தீய கர்மாவிலிருந்தும் நீங்கள் விடுபட முடியும். 19ஆம் தேதி மகா ஸ்நானம் என்று சொல்வார்கள், அதாவது புண்ணிய நதிகளில் நீராடக்கூடிய அற்புதமான நாள் 19ஆம் தேதி. 19ஆம் தேதி புண்ணிய நதிகளில் நீங்கள் நீராடி, அதாவது தீய கர்ம வினைகளை அப்படியே நீங்கள் கரைத்து விட முடியும். எது எப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு தை மாசம் துளாராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் சிறிய முயற்சி கூட இல்லாமல் நடக்க காத்திருக்கிறது. அவரவர் வயது, வாழ்க்கைக்கு ஏற்ப எல்லா நன்மைகளும் நடக்கும். நல்லதொரு யோக தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு இப்போது நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் இந்த தை மாசத்திலிருந்து 2026ஆம் ஆண்டுல துளாராசிக்காரர்கள் கொடி கட்டி பறக்க முடியும். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு தை மாசம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.